Hi, hello, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஜப்பானில் இருக்க ஷேர் ஹவுஸ் பற்றியும் ஷேர் ஹவுஸில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த ஷேர் ஹவுஸில் ஸ்டடி ரூம், ஸ்மோக்கிங் ரூம், ஜிம், தியேட்டர் இதெல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஷேர் ஹவுஸோட நேம் ஓகோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டோக்கியோவில் இருக்குது. இந்த ஷேர் ஹவுஸில் மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குது. 60 ரூமுக்கு மேலே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா யோக்கோஹாமாவில் இருக்கிற ஒரு ஷேர் ஹவுஸ்குள்ளே போவோம். ஸ்டாண்டில் ரூம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொடையை அங்கே வச்சுக்கணும். ஷேர் ஹவுஸோட ரிசப்ஷன். நெக்ஸ்ட்டு ஷூ ரேக்குள்ளே போவோம். ஒவ்வொரு ஷூ ரேக்லேயும் 3 செட்டு ஷூ வைக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு போஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம். இது இந்த போஸ்ட் பாக்ஸ்லேயே ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூம் நம்பர் போட்டிருக்கு. அந்தந்த ரூம் நம்பரில் இருக்கிறவங்க அவங்க போஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸுக்கும் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ரூம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தேட்டர் போவோம். தேட்டரில் படம் பார்க்கணும்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி டைமிங் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த டைமில் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கணும். ப்ரொஜெக்டர், ஏசி, ஸ்பீக்கர் பாருங்கள். சுற்றி 6 ஸ்பீக்கர் இருக்குது மொத்தமாக டோட்டலாக. ஓகே, நெக்ஸ்ட் ரூம் போவோம். நெக்ஸ்ட்டு ஃபிட்னஸ் ஜிம்முக்குள்ளே போகிறோம். சத்தம் வரும்ல? பயங்கரமான ஆளாக இருப்போம் போல. நெக்ஸ்ட் ரூம் போவோம். நெக்ஸ்ட் கிச்சன் மைக்ரோவேவ், மிக்ஸி, எல்லாமே ரைஸ் குக்கர். ஜப்பானில் பொறுத்த வரைக்கும் எல்லா குக்கையும் தனித்தனியாக தான் போடணும். இதில் கம்பஸ்டபிள் வேஸ்ட் இந்த ரெண்டில் பிளாஸ்டிக் மட்டும் போடணும். இதில் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே இதில் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோர் ரூம் போடணும். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. யாரும் ஒருத்தன்னு தெரில, இதில் வச்சுருக்காங்க. ஸ்டோர் ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்டவ் இருக்குது, 3 ஸ்டவ். இது ஐஸ் மேக்கர். நம்ம பொருள் ஏதாவது காணாமல் போச்சுன்னா இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணாங்கிற பொருள் இருந்தால் டேக் ஃப்ரீயில் வச்சுட்டா வேறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஷேர் ஹவுஸோட ரெண்ட் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் எண்ணில் 67,000, இந்தியன் ருபீஸில் 42,000 ரூபா. இந்த ஷேர் ஹவுஸ் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் சர்ச்சில் ஓகோஸ் ஜப்பான்னு போடுங்க. அதில் ஷேர் ஹவுஸோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸ்மோக்கிங் எங்கே வேணாலும் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் ரூமில் மட்டும்தான் பண்ணணும். அது இங்கே ஜப்பானில் இது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். நெக்ஸ்ட் டாய்லெட் போய் பார்ப்போம். யாரா இருக்கானுங்களா? ஆட்டோமேஷன். இதுதான் ஜப்பான்.
நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. ஓகே, சிங்க். இங்கே வந்து டேப்பில் வர வாட்டரை வந்து குடிக்கலாம் டைரெக்டாகவே, ஏன்னா அது எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வருது. ட்ரையிங் ஏரியா, வெளியெல்லாம் சில்லுன்னு இருக்குது, இங்கே மட்டும் சூடாக இருக்குது. பாத்ரூம், ஷவர் ரூம், vacuum cleaner, iron box. இவரோட ரூம் தான் போக போகிறேன் இப்போ. 3rd floor. நான் தான் இந்த ஓனர். 3rd floor. த்ரீ நாட் செவன் தான் நம்ம அண்ணனோட ரூம். ஓப்பன் கரோ. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, பெட்டு, ஃபுட்டோன், ஸ்டடி டேபிள் ஒன்று இருக்குது. ஷேர் ஹவுஸ் விண்டோலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஹைவேஸ் தெரியுது. இவரை பார்த்துக்கோங்க, இவர் தான் தாயோட சூப்பர் ஸ்டார். Life in Japan. Subscribeしてください. சைக்கிள்க்கையும் பேட்டரி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய மிஷின். நம்மளுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம கீ எடுத்துக்கலாம். இதுதான் ஷேர் ஹவுஸ்க்கு சொந்தமான சைக்கிள். நம்ம இங்கே ரெண்டில் இருந்தால் நம்ம எப்போனா எடுத்து இந்த சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஜப்பான் ஷேர் ஹவுஸ் பற்றின ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜப்பான் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை மீட் பண்ணுவோம். பாய்.